நான் உள்ளே இருந்து படித்து கொண்டிருந்த நான் அந்த பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எதிர்த்து குரல் எழுப்பிய காரணத்தால் அண்மை யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்த பின்னர் அவர்கள் ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்து விட்டார்கள். இதே இப்படி கூட்டி இருந்தது அதிகாரம் வந்து இப்படி பெட்ரோலை கழிச்சு கொண்டு போய் பெட்ரோலை ஊற்றிட்டு கண்ணாடி ஒன்றாக aku dengar hari ini ada yang ini. Oh, dalam barang demo pun kita bingung nih. Berapa? வணக்கம். நான் சர்வஜன அதிகாரம் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த். நேற்றைய தினம் 13ஆம் தேதி இரவு அன்னளவாக ஒரு 11:40க்கும் 11:50க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இது என்னுடைய அலுவலகமும் வீடும் அமைந்திருக்கின்ற கட்டடம். நான் உள்ளே இருந்து படித்து கொண்டிருந்த நான் அந்த நேரம் இருவர் பிறகு நாங்கள் எங்களோட சிசிடிவி ஊடாக பார்த்தபோது இருவர் வந்து பெட்ரோல் ஊற்றி எங்களுடைய அலுவலக வாசல் அந்த
கதவுக்கு கீழால் பெட்ரோலை ஊற்றி ஒரு ஒரு கன் மாதிரி ஒரு அந்த தூர இருந்து இயக்கக்கூடிய ஒரு நெருப்பு வைக்கக்கூடிய ஒரு உபகரணத்தால் இதை ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்றை நிகழ்த்தியிருந்தார்கள். இப்போ நான் உள்ளுக்கு இருந்ததால் இது எரிஞ்சு கொண்டிருக்கிறது எனக்கு வாடை வந்து நான் பார்க்கல. அப்படி எரிஞ்சு உள்ளுக்கு வருது. உள்ளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த கட்டிடம் பூராகவும் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு எமது யாழ் மகளிர் முன்னணியினர், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வர்த்தக நோக்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பெறுமதியான பட்டாசு பொருட்கள் உள்ளே இருந்தது. நேற்று மாலை அவர்கள் இதில் ஒரு விற்பனை கூடம் ஒன்றை அமைத்திருந்தார்கள். நேற்று முழு நாளும் இதில் அந்த விற்பனை கூடம் இருந்த காரணத்தால் இதை அவதானித்து கொண்டு போனவர்கள் தான் இந்த செயலை செய்திருப்பதாக நான் நம்புகிறேன். அது நெருப்பு உள்ளுக்கு வந்து ஒரு பட்டாசுலையாவது வெடிபொருளை வடிச்சிருந்தால் இன்று நான் கருகி இருப்பேன் இந்த இடத்துல. இந்த சூழல் வந்து இந்த அரசு நவம்பர் மாதம் புலிகளை கொண்டாடுவதற்கு அனுமதித்ததன் ஊடாக இந்த நிலை தோன்றியிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நான் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எதிர்த்து குரல் எழுப்பிய காரணத்தால் அண்மை காலங்களில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து எனக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக விடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு அங்கமாக இதை நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது என்னென்னா, எங்களை மாதிரி இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக போராடிய குரல் கொடுத்தவர்களுடைய குரல்கள், என்னுடைய கருத்து சுதந்திரம், நான் என்னுடைய கருத்துக்காகத்தான் இவர்கள் என்னை மௌனமாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எனது அரசியலமைப்பினூடாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்து தருமாறு இந்த அரசிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். பின்னர் நான் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்த பின்னர் அவர்கள் ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்து விட்டார்கள். போலீஸார் வந்து குற்றத்தடுப்பு பிரிவினர் வந்து எங்களிடம் முறைப்பாட்டை அவர்கள் இங்கிருந்தே பதிவு செய்து கொண்டு சென்றார்கள். இப்பொழுது இன்று காலை தடயவியல் பரிசோதனைக்காக வருவதாக அறிவித்திருந்தார்கள். உடனடியாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசாருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். මම ඊයේ රෑ 13 වෙනිදා රෑ approximately 11:50 වගේ කාලයක් ඇතුළතදී මම මේ මගේ ඔෆිස් එකයි ගෙදරයි මේ ස්ථානයේ තමයි තියෙන්නේ. මම දොරවල් දෙක වහලා ඇතුලේ මම පාඩම් කර හිටියා. මේක ඇතුලේ ලක්ෂ 15කට වැඩිය රතිඤ්ඤා තිබුණා. මොකද අපේ කාන්තා සංවිධානයෙන් තයිපොංගල් දවස්වල women hated families ඒ කියන්නේ මේ යුද්ධෙන් ආබාධිතට ඉලක්ක වෙච්ච කාන්තාවන්ට ස්වයං රැකියාවක් ඇටියට අපි ඒව ලබා දෙනවා. ඒගොල්ලෝ මේ දවස් දෙකේ පොංගල් දිනවල ඒව විකුණවල ස්ටෝල් එකක් දාලා යම් කිසි ප්‍රමාණයක් ඒගොල්ලෝ හොයා ගන්නවා. එතකොට මෙතන ස්ටෝල් එකක් තිබුණා. මේක ඇතුලේ රතිඤ්ඤා තිබුණා. දෙන්නෙක් අපි ඊට පස්සේ CCTV දර්ශන වලින් දැක්කා. දෙන්නෙක් ඇවිල්ලා මෙතන පෙට්‍රෝල් දොර යට පෙට්‍රෝල් ගාලා අර ගන් එකක් වගේ
ඒකෙන් පුච්චල පාරක් දීලා ගියා. මම ඇතුලේ ඉන්නකොට මට දැනුණා සුවඳයි ගින්දර ඇතුළට එන එක. ඊට පස්සේ අපේ වතුරු අරන් ඇවිල්ලා ඒක නිව්වා. ඊට පස්සේ අපේ කට්ටිය උඩගෙන දුවන් ඇවිල්ලා අපි එළියට ඇවිල්ලා බලනකොට පෙට්‍රෝල් අපේ දොරවල් ඔක්කොම ගිනි අරගෙන. ඉතින් මේ తত্ত্বය මට කියන්න තියෙන්නේ මම මේ රටේ ප්‍රස්තවාදයට බෙදුම්වාදයට විරුද්ධව උතුරේ ඉඳගෙන අවුරුදු ගණනාවක් හඬක් නගපු එක්කෙනෙක්. මට දිගටම මරණ තර්ජන තිබුණා. නමුත් මේ ආණ්ඩුව පත් වුණායින් පස්සේ නොවැම්බර් මාස ගිය අවුරුද්දේ මේගොල්ලෝ මා විරුද්ධුනේ කියලා කොටි සමරන්න දුන්නායින් පස්සේ මට මේ දිගින් දිගට මේ තර්ජනය වැඩි වෙලා දැන් දොරගාවටම ඇවිල්ලා තියෙනවා. ඉතින් මේකට සම්පූර්ණ වාගකීම ආණ්ඩුව දරන්න ඕනේ. අපි ආණ්ඩුවෙන් ඉල්ලා සිටිනවා මගේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ ඇතුලේ මට තියෙන ප්‍රොෆෙසියක් ඇටියට මට දීලා තියෙන අදහස් ප්‍රකාශන කරන අයිතිය මට තාවුරු කරලා දෙන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. මේගොල්ලෝ මට මාව මරන්නවෝ මාව නිහඬ කරන්න උත්සාහ කරන්නේ මගේ අදහසට බය වෙලා. ඒක ඒ කාලේ ඉඳලා තිබුණා. ඒකින්ද මේ ආණ්ඩුවෙන් අපි ඉල්ලා සිටිනවා වාම මට විතරක් නෙමෙයි මේ රටේ ජනතාවගේ අදහස් ප්‍රකාශ කරන අයිතිය තාවුරු කරලා දෙන්න. මේ මිලේච්ඡ කොටි රස්තවාදය නැවත අපේ දොරගොඩ ගාව ඇවිල්ලා තියෙන එක අපිට පේනවා. ඒක ඔගොල්ලෝ කරපු වැරද්දින්දා ඒ වැරද්ද අරිගස්සගෙන මේ කොටි ටික නැවත පාලනය කරන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.